உன் மேல் இறங்க போகிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இறங்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இங்க நிற்கும் போது தேவனோட கரம், தேவனோட பிரசனம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை இப்போது இந்த பகுதியில், இந்த நான் எழுத பக்கத்துல தொட்டு கொண்டிருக்கிற நம்புகிறீங்களா? அவர் கரம் உன் மேல் இறங்க போகிறது. உன் வியாதிகள் குணமாக போகிறது. சுகம் பெற போறீங்க. யாக்கோபோடு இருந்த தேவன் உன்னோடு இருப்பார். இந்த தேசத்துல நீ வாசம் பண்ணி உங்களுக்கு தேசங்களை சுதந்திரம் கொள்ளும்படியாக யாக்கோபுக்கு ஈசாக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். ஈசாக்கோடு அவர் பேசுகிறார். அது மட்டும் இல்ல, 26ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஈசாக்கை பார்த்து ஈசாக்குக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தார். உங்க பட்டகால பரிசு இந்த வருஷத்துல நம்புறீங்களா? இல்ல 2027க்காக காத்திருக்கிறீங்க? இதே வருஷத்துல 100 மடங்கு. சொல்லுங்க, 100 மடங்கு. பட்டகால பரிசுல 100 மடங்கு விதை விதைத்தால் அதே ஆண்டுல அதே தேசத்துல இந்த சேம் இயர் he reap 100fold. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆண்டுல நீங்க விதைக்க போறீங்க, அறுக்க போறீங்க. கரங்களை வைத்தீங்களா? தேவன் உங்களுக்கு பலன் கொடுக்க போறார். தேவன் உங்களுக்கு பலன் கொடுக்க போறார். அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறதுங்க. தேவ அக்னி